ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் கன்னி ராசிக்கு பார்க்க போகிறோங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் ரொம்ப அதிர்ஷ்டகரமான மாதம்தான். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சூரியன் 5ஆம் இடத்துல இருக்காரு, ராசி அதிபதி புதன் 4ஆம் இடத்துல இருக்காரு. இது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம்தான். திடீர்னு உங்களுக்கு நிறைய நன்மைகள், நீங்கள் எதிர்பார்க்காத வேலையில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். பொதுவாகவே 5க்குரிய மாதம் தான். அந்த 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது நிறைய அதிர்ஷ்டத்தை கொண்டு சேர்க்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நிறைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ராசியாதிபதி புதன் 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப 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 நன்மைகள். பொருளாதார ரீதியாக நிறைய மாற்றங்கள் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நிறைய நடக்கும். இவ்வளோ நாளாக பண ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் இப்போ இந்த மாதம், அதாவது 2-3 மாதமாகவே உங்களுக்கு பண ரீதியாக கொஞ்சம் கஷ்டங்கள், நீங்கள் எதிர்பார்த்த அமௌண்ட் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. பிஸ்னஸ்லையாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்திலையாக இருந்தாலும் சரி, பொருளாதார நெருக்கடிகளை நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த தை மாதத்திலிருந்து உங்களுக்கு இனி ஜாக்பாட் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்க போகுது. சனியும் 6ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுக்கு 9 கூடிய சுக்கிரனும் 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடம்ங்கிறது மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் கூட, ஆனால் பொருளாதாரம் பணம் வரதுக்குண்டான மாதம் தான் வச்சுக்கோங்களேன். அது ரொம்ப நன்மையை நடக்கும். நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக பெரும் மாற்றத்தை சந்திக்க போறீங்க. ஒரு சிலருக்குலாம் உத்தியோகம் ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறுறது, அதே மாதிரி ஃபாரின்ல போய் வேலை பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களை இப்போ ட்ரை பண்ணுங்க. நிறைய பேருக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழிலில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நிறைய பணத்தை தான் அள்ள போகிறீங்க. அந்த மாதிரி இருக்குது. 11ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அஷ்டமாதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்காரு. அதுவும் 11ஆம் இடத்துல நீச்சமாக இருக்காரு. கெட்டவன் கிட்டிடும் ராஜ யோகம் சொல்லுவாங்க. 11ங்கிறது பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம். அஷ்டமம் அப்படிங்கிறது திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அது உங்களுக்கு 11ல் இருக்கனால பெரிய லாபம் அப்படிங்கிறது தானாக தேடி வரும். நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு பெரிய லாபம், நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் இவ்வளோ நாளாக கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருப்பீங்க, அதை கைவிட்டுருப்பீங்க. ஆனால் அதுவாக தேடி உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும். கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வரும்போது டக்குன்னு பிடிச்சி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அங்கே தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 5ல் இருக்கக்கூடிய சூரியன் நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. தெய்வீக தன்மையை கொடுக்கறதுக்கே குரு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு. நிறைய குருமார்களுடைய ஆசீர்வாதமும் பெரியவங்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது. அதாவது 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்துல இருக்க குரு 5ஆம் இடத்துல பார்க்கறதுனால நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. முக்கியமாக உங்களுடைய புகழ், உங்களுக்கு நான் எவ்வளோ பாக்கியம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய மந்தாக தான் இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகளை நல்ல படிப்பு முன்னேற்றம் அப்படிங்கிறதெல்லாம் உறுதியாக உண்டு. படிக்கிறதுல நல்ல ஆர்வம். ஏன்னா 4ஆம் இடத்துலையே உங்களுக்கு ராசியாதிபதி இருக்கனால படிப்பில் நல்ல ஆர்வம், அதே மாதிரி நல்ல ஞாபகத்திறன், நல்ல மதிப்பெண்களை எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. குருநாதர் வழிபாடு பண்ணுங்க, ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்குறது, வீடு கட்டக்கூடிய யோகம், திடீர்னு ஒரு வீடு அமையக்கூடிய யோகம். ஏன்னா ராசி அதிபதி 4ல் இருக்காரு. கேந்திர ஸ்தானங்களில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அதுவும் குருவோடைய வீட்டில் இருக்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பானது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு வீடு பார்த்துட்ருப்பீங்க, அந்த வீடு கிடைக்காதுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் திடீர்னு இந்த மாதம் அது உங்களுக்கு கை கூடிரும். புதன் ராசியாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கனால வீடு வாங்குறதுக்கு இவ்வளோ நாளாக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறது, அதே மாதிரி உங்களுடைய கனவு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்களா, அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிறைவேறும். அதே மாதிரி ஆண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, பெண் நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட ரொம்ப கவனத்தோட செயல்படுங்க. 6ஆம் இடத்துல சனி இருக்கனால சண்டை சச்சரவுகள் வரும். அதுவும் நண்பர்கள் கிட்டையும் நமக்கு மனசுக்கு பிடித்தவர்கள் சண்டை சச்சரவுகள் வரதுக்குண்டான அமைப்பு இருக்கு. கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் தான் இந்த மாதம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு காதலில் பிரச்சனைகள் இருந்தவங்கெல்லாம் அந்த காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகி ஒருவரை ஒருவர் சேர்ந்து அவங்க
உங்களுக்குள்ள வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மலர்றதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாதம் இருக்குது. ஒரு சிலர் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு, அதாவது காதல் அப்படிங்கிறது வந்து அடுத்தது, லவ்ங்கிறது வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து மேரேஜ், இவ்வளோ நாளாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதம் வந்து நீங்கள் போய் உங்கள் பெற்றோர்கள்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்கும்போது குருவோடைய அனுகிரகம் 9ஆம் இடத்துல இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து என்னென்னா அனுமதி அப்படிங்கிறது கிடைக்கும். அது பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக மாறுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த மாதம் வந்து திருமணம் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு திருமணம் அப்படிங்கிறது கைகூடி வரும். இவ்வளோ நாள் அலைன்ஸ் பார்த்துருப்பீங்க, ஆனால் அது செட் ஆகாமல் இருக்கும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு செட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட்டில் அரசாங்க துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான மாதம். உங்களுக்கு இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானாக தேடி வரும். ப்ரொமோஷன் கிடைக்கும். நல்ல பண வருவாய் அப்படிங்கிறது இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாதம்னே சொல்லலாம். 9ல் இருக்கக்கூடிய குரு வந்து உங்களுடைய புகழை ஊரறிய செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், சிவபெருமான வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அரசியல் கன்னி ராசியில் இருக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி சூரியனா வந்து அவர் 5ஆம் இடத்துல இருக்காரு, அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கே காத்துக்கிட்டு இருக்காரு. அதனால வந்து வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல பொறுப்பு, பதவி இது எல்லாமே தானா தேடி வரும். பொதுமக்களுடைய பெரும் ஆதரவும் திரள்வும் உங்களுக்கு உறுதியாக உண்டு. நீங்க வந்து படிப்படியாக முன்னேறக்கூடிய காலகட்டம் தான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல உத்தியோகத்தில் இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. ஒரு சிலருக்கு வாகன பிராப்தம் இருக்குது. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தாயாருடைய உடல்நிலையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு பாதகாதிபதி 7ஆம் அதிபதி குருவாக இருக்கிறாரு. அவர் வந்து 9ஆம் இடத்துல இருக்கனால தந்தை வழி சொத்துக்கள் வந்து வந்தாலும் கூட தந்தையாருக்கு உடல்நல குறைவோ அல்லது தந்தையாருக்கு ஒரு சிறு கண்டமோ இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்களுமே வந்து வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக இருங்க. உங்களுக்கு 3 கூடையவர் 11ஆம் இடத்துல நீச்சமாக இருக்காரு. கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். கையெழுத்து போடுறது, யாரையுமே நம்பி நீங்கள் வந்து இவங்க தான் இதை சொன்னாங்க ஓகே அப்படின்னு மட்டும் சொல்லாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அலசி ஆராய்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒரு முடிவெடுக்கணும். ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது, நீங்கள் ஒரு வீடு வாங்குறீங்கன்னா அந்த பத்திரத்தை பார்த்துட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஒப்பீனியன் கேட்கணும். லீகல் ஒப்பீனியன். கன்னி ராசியாக இருக்கனால ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து ஒப்பீனியன் கேளுங்க. பெரிய அமௌண்ட்டை நீங்கள் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பல தடவை யோசிச்சுட்டு 2-3 பேர்த்துக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கன்னி ராசினாலே ரொம்ப புத்திசாலித்தனமாக தான் இருப்பாங்க. நல்ல நிர்வாக தன்மை இருக்கும். அதே மாதிரி அப்டேட்டடாக இருப்பீங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தாலுமே இந்த மாதம் வந்து சில கிரக சூழ்நிலைகள் சரியில்லை அப்படிங்கும்போது ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம ஒப்பீனியன் கேட்கறது, நமக்கு வெல்விஷர்னு யாரை நினைக்கிறோமோ நம்மளுடைய நலம் விரும்பிக்கிட்ட கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாய் தந்தையருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துறீங்கனாலே போதுமானது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் வந்து ரொம்ப அருமையான அதிர்ஷ்டமான மாதமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.